Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP ஷரத் விஜய் ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அந்த படத்தில் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் அவர் பிளான் பண்ணாங்க. அவருக்கும் அப்போது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன உள்ளே கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று வச்சாங்க. ஒரு படம் நல்லா இல்லை, அந்த படம் போய் சேரலாம் கூட நம்ம ஓகே டைஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரி ஓகே படம் ஒழுங்காக பண்ணல போய் சேரலன்னும் போது நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் நல்லா பண்ண படத்தை போய் சேரல அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா அப்போ நான் ஷோரீல் பண்ணி காமிச்சப்போ தான் எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் அந்த ஷோரீல் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே தான் ஒரு பழக்கம் ஏற்பட்டது. ஸோ நம்ம எங்கேயோ என்றைக்கோ எடுக்கிற ஒரு எஃபர்ட் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. பிஃபோர் கொரோனா வந்து இவரை கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவர் பாடி பில்ட் பண்ணி வர 6 மாதம் ஆச்சு. நிறைய டிஃபிகல்ட் இருந்தது. இவரோட மீசை வளர்க்குறதுக்கு மட்டும் கூட 1.5 மாதம் ஷூட்டிங் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஊர் சைடு நீங்கள் போய் பண்ணும்போது அங்கிட்டலாம் போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதை வச்சு யாராவது கலாய்ப்பாங்களா அங்கே செட்டில்? என்னை விட இவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட், அப்போ என்னை விட சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம கூட நந்திவர்மன் படத்தோட டீம் இருக்காங்க. படத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இப்போது உங்களோட இது ஃபர்ஸ்ட் படமா சார்? இல்லை ஃபர்ஸ்ட் படம். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு கமர்ஷியல் மசாலா, ஒரு 5 பாட்டு 5 ஃபைட் இந்த மாதிரி போயிருக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இந்த படத்தில்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் சொல்கிற அந்த 5 பாட்டு அந்த மசாலா ஃபார்மெட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருக்கிறது எல்லாமே மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ், என்ன அடுத்து என்ன அந்த மாதிரி சொல்லும்போது அந்த கதையில் ஒரு உண்மை கலந்த கதையாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கணும், சொல்லப்படாத கதையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இது 4 விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, நான் ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஸ்க்ரீனில் போய் படம் பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுதா படம்னா கண்டிப்பாக 100% இந்த படம் பண்ணும். ப்ரொடியூசராக சொல்லலை, படம் இது வந்து நல்லா அவுட்டாக வந்திருக்கு படம். உங்களுக்கு படத்தில் கதை சொல்லும் போது எந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு? இந்த விஷயத்துக்காக இந்த படத்துக்கு நம்ம ஓகே சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி? இல்லை, அந்த ஹோல் கதை தான். ஓகே, இதில் வந்து மொத்த கதையும் கேட்டு முடிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருந்துச்சு. ஏன்னா கதைக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னும் போது இது மொத்தமாக அந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனால் தான் அது வந்து ஒரு நல்ல கதையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் கனெக்ட் ஆகி கேட்டு முடிக்கும் போது ஒரு நல்ல படமாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் என்னோட கேரக்டர் யோசிக்கும் போது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது மட்டும் தான் ஒரு டபுள் மைண்டில் இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கேரி பண்ணுவோமா அந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் வருது. ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், மேனரிசம் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. பட் எனக்கு என் மேலே அந்த கான்ஃபிடென்ட்டை விட டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அதிகமாக இருந்துச்சு. என்னை பார்த்தவொன்னு அவங்க வந்து விடவே இல்லை, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, அவர் யோசிச்சு வச்ச கேரக்டரும் சரி, இவர் கதை கேட்டு இவருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், எனக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகேன்னு அப்படியே ட்ராவல் பண்ண தான் நந்திவர்மன். ஓகே, இதில் என்னென்ன சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போலீஸ் கேரக்டர் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி படம் போலீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு படம் பண்ணியிருந்தீங்க. பட் இது அப்படியே வைஸ் வர்ஸா எப்படி இருந்துச்சு? என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு? ரெண்டுமே போலீஸ் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கதை களமாக ரெண்டுமே டோட்டலாக வேறு. எனக்கு அதில் போலீஸ்ட்டு டோட்டலாகவே அடி வாங்குறது தான், மிதி வாங்குறது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இதில் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து கொஞ்சம் பாடி பில்ட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் வெயிட் போடணும் இன்னும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த படத்தில் லீனாக இருந்திருப்பேன் முன்னாடி. ஒரு காமன் மேன் கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் லீனாக இருப்போம். இல்லை நீங்கள் வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கான டைமும் இருந்துச்சு, ஒரு 6 மாதம் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோட்டோஸ் அனுப்பு, வீடியோஸ் அனுப்பு, ப்ரொடியூசரும் பார்ப்பாரு, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகி கேரக்டராக வரும்போது வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு டிப்பிக்கல் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஒரு சினிமாவில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. ஏன்னா இது நந்திவர்மன் டைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மன்னரோட ஒரு பேர், 1000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு மன்னரோட பேர். ஸோ அந்த பீரியட் விஷயம் வந்து படத்தில் ப்ரெசென்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும், அது என்னோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தாண்டி உங்களுக்கு அந்த ஒரு கம்பீரமும் இருக்கணும், இந்த பழங்காலத்து மன்னரோட அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது தெரியாது வெளியில் இதுதான் சொல்லிட்டு, பட் அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதோட விஷயமும் எனக்கு இந்த ஒரு ஷேடு தெரியணும் கேரக்டரில் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன இன்புட்ஸ் கொடுத்தாரோ அதை கேட்டு அப்படியே பண்ணது தான். ஓகே ஆஷா கவுடா, இப்போது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேட்கணும். இந்த படத்தில் உங்களோட ரோல் என்ன? என்னோட
வந்து ஆர்கியாலஜிஸ்ட். இதில் வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். ஆர்கியாலஜிஸ்ட் ஃபன்னா அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டுமே கலந்து ஒரு Okay. லவ். ஓகே ஹவ் ஹி எக்ஸ்பிளைன் டு யூ இது என் கேரக்டர் மாதிரியே இருக்குது. லைக் இந்த Okay. மூவியில் என்னோட கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போவோம், அதோட ரிசர்ச் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் போகும். ஒரு நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டர். ப்ரீவியஸ் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் இது. ஓகே இந்த சினிமாவில் நம்மளோட ஜேர்னி இப்படி தான் இருக்கணும், நம்ம இந்தந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் கெஸ் வச்சுருக்கீங்களா இல்லை அந்த ஆமா. ஃப்ளோ அப்படின்ற மாதிரி? இல்லை இல்லை அந்த Yes, மாதிரி வச்சிருக்கீங்க. வச்சுருக்கேன். லைக் எப்படி சொல்கிறது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஜிகர் தண்டால அந்த ஹீரோயின் கேரக்டர். நிமிஷா சஜின் பண்ணுறேன். ஆமாம். அது லைக் அந்த மாதிரி ஒரு ரான ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் அந்த மாதிரி. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த வே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸ்மால் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்மால் பட்ஜெட்டுங்கும் போது எடுக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ், அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுல இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் பட்ஜெட்டாக தான் இதை பண்ணோம். ஸ்மாலில் முடியல, ஆனால் பெரிய பட்ஜெட்டாக தான் படம் வந்துச்சு. ஆமாம், ஓகே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஆரம்பத்துலேருந்து பிஃபோர் கொரோனா வந்து இவரை கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவர் பாடி பில்ட் பண்ணி வர 6 மாதம் ஆச்சு. ஒரு போர்ஷன் போகிறோம், நிறைய டிஃபிகல்ட் இருந்தது. இவரோட மீசை வளர்க்குறதுக்கு மட்டும் கூட 1.5 மாதம் ஷூட்டிங் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அதனாலே ஷூட்டிங் தள்ளி போச்சு. இன்னொரு படத்துல இருந்து ஆக்சுவலி இது நான் சொல்லே ஆகணும். இவங்க வந்து ஏதோ வேறு படத்துக்கு வந்து ஷேவ் பண்ணிட்டாங்க போல். டேட்ஸே இல்லை. என்னோட டேட்ஸ் இருக்குது, இவங்களோட டேட்ஸ் இல்லை. இல்லைம்மா உங்களுக்கு வந்து இன்னும் தாடி வரணும் சார். தாடி வர்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணுமா சார்? இல்லை என்னன்னா பேரலாக நம்ம படம் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அதை ஃபைனலாக ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போவாங்க. அப்போ இன்னொரு படம் கமிட் ஆகிட்டு அதில் டோட்டலாக ட்ரிம்மு ஃபுல் ட்ரிம் மீஸ் இருக்காது. சதீஷ் சார் கூட நானும் அவரும் பண்ண படம் முஸ்தஃபா நெக்ஸ்ட் அதான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் கமிட் பண்ணி அது முடிய ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இவங்க வெயிட் பண்ண எல்லாரும் டேட்டும் வாங்கியாச்சு, இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட டேரக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து 1.5 மாதம் 2 மாதம் ஆகணும் மீஸ் வளர்கிறதுக்கு. படம் இவ்வளோ நாள் ஆச்சு வர்றதுக்கு. ஹீரோனால தான் வந்து இல்லை இப்போ நாங்கள் அது ஸ்மால் பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய படம் என்ன ஒரு அவுட் இருக்குமோ, குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அவுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஷூட்டிங்கில் மழை டைமில் பண்ணோம். படத்தில் வர ரெயின் எஃபெக்ட் எதுவுமே செட்டு போட்டு எடுத்தது கிடையாது. எல்லாமே ஒரிஜினலாக மழை ஷூட் பண்ணது தான். ஓ ஆமாம். ஓகே நான் ஆக்சுவலாக நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொல்லும் போது ஃபஸ்ட்டு இந்த இதை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீசை வளர்கிறதுக்கு 1.5 மாதம் வெயிட் பண்ணுறது. இல்லை அதான் பெரிய டாஸ்காக இருந்தது முதல்ல. ஒரு ப்ரொடியூசரா வந்து அவருக்கு ஒரு வெயிட்டிங் இருக்குல்ல, அது வந்து ஆர்டிஸ்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை லொக்கேஷனுக்காக வெயிட் பண்ணலாம், மியூசிக்காக வெயிட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அவங்களுக்கு இடிச்சிருக்கு. அந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன். ஆனால் அந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ டக்குன்னு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை நான் சொல்லிட்டேன், இல்லை பிரதர் நடுவில் வந்து ஒட்டு மீசை வச்சுக்கலாமா அந்த அளவுக்குலாம். இப்போ என்னன்னா இப்போ நம்மளுக்காக ஒரு டீம் வெயிட் பண்ணதான் எனக்கு அது பெரிய கில்ட்டி கான்சியஸ் ஆகிடும். நான் அப்போ டிசைட் பண்ண விஷயம் தான், இதுக்கப்புறம் இந்த 2 படத்தை பேரலாக பண்ணவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஒரு படம் ஆரம்பிச்சோன்னா கம்ப்ளீட், அதுவும் எஸ்பெஷலி லுக் சேஞ்ச் இருக்குன்னா பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மீசை வளர்றதுக்கு 2 மாதம் ஆகும்னு சொல்லி. பட் எவ்ரி 1 வீக் 4 மணி வளர்ந்துச்சான்னு கேட்கும்போது நான் என்னன்னு சொல்கிறது, நான் எப்படி இதை வளர்க்குறது அப்படின்ற மாதிரி. இல்லை பிரதர் இன்னும் டைம் ஆகும். ஏன்னா அந்த படத்தில் வேறு நாங்கள் திக்கான முஸ்டாச் இருக்கோம், ரொம்ப திக்காக வச்சுருப்போம். அப்படி தான் வேணும், டேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ திருப்பி அதே மாதிரி வரணும்னா வந்து வேறு என்ன சரி ஒட்டு மீசை வச்சுக்கலான்ற லெவலுக்குலாம் யோசித்தோம். இல்லை தெரியும் அது நடுவில் பேட்ச் ஒர்க்கும் எடுக்கிறோம். ஸோ இன் பிட்வீன் ஷார்ட்ஸ் வரும்போது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இல்லை வேணான்னு சொல்லி 2 மாதம் வெயிட் பண்ணோம். பட் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு கில்ட்டி கான்சியஸாக இருந்துச்சு. இப்போது இந்த கதை சொல்கிறாங்களே சார், இது எப்படி சார் முழுக்க உண்மையா இல்லை பார்ஷியல் அந்த மாதிரியா? இந்த பல்லவர் அந்த ஸ்டோரி பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன். இல்லை அதான் இதில் வந்து ஆக்சுவலாக இது ப்ரெசென்ட்டில் நடக்கிற கதை தான். இதில் வந்து ஒரு பீரியட் எபிசோடு வந்து நாங்கள் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து சிஜியில் காமிச்சிருக்கோம். ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு பல்லவ மன்னர் அப்போ நடந்த ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத. ஸோ அது வந்து இங்கே ஒரு காலகட்டத்தில் ப்ரெசென்ட்டை கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி தான் இது. ஆக்சுவலாக ப்ரெசென்ட் நடக்கிற கதை தான். இப்போவும் சில ஊரில் இன்னும் ரொம்ப இன்டீரியராக இருக்க வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை அவங்க உண்மை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்க மூட நம்பிக்கையை அங்கே இருக்க சில பேர் வந்து அவங்க லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டர் தான்
என்னோட கேரக்டர் இந்த படத்தில். ஓகே. இப்போது உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபி நம்ம பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதற்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன், அப்புறம் இந்த படம், அடுத்த ஒரு படம். என்ன மாதிரியான ஜானர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று காமெடி பண்ணீங்க, காமெடியான ஒரு படம். அடுத்த உடனே ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. மறுபடியும் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரியான ஒரு படம், அடுத்தது காமெடி படம். அது எதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு படம் அப்படி? இல்லை, அந்த மாதிரி நம்ம எதுவுமே இங்கே பிளான் பண்ணால் சினிமாவில் அப்படிலாம் அமையாது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே விஷயங்கள் அமைச்சுக்க முடியும்னா அப்போ எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது. நான் நிறைய கதைகள் இனிஷியலாக நம்ம டிவிலேருந்து நடிக்க வரும்போது நிறைய கதைகள் கேட்டேன். அதில் வந்து இந்த படம் எனக்கு திடீர்னு அமைஞ்ச படம் தான். என்னை சுற்றி ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட். அப்போது ஐஸ்வர்யா ராஜேஷ், தர்புகா சிவா, ரமேஷ் திலக்கு, யோகி பாபு, மைம் கோபி அண்ணன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இவர் முனிஷ்காந்த் சார். அதில் திடீர்னு அந்த படத்தில் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி. அவரோட டேட் இல்லைன்னு சொல்லி மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் அவர் பிளான் பண்ணாங்க. அவருக்கும் அப்போது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திடீர்னு என்னை உள்ளே கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று வச்சாங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னாங்க. எனக்குமே கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு காமெடி. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டேன். அதை பண்ணதுக்கப்புறம் அந்த படம் ஆக்சுவலாக இன்னும் நல்லா போயிருக்க வேண்டிய படம். ரிலீஸில் சில ப்ராப்ளம்னால வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணல படத்தை. ஸோ அப்போது நல்ல படத்தை பொசிஷன் பண்ணால் விட்டாங்களேன்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு வருத்தம் தான் அடுத்த பண்ண போகிற படத்தை இது மாதிரி யாரா பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் தான் காவல்துறை நண்பனுக்கு நான் திருப்பி ப்ரொடியூசர் ஆனேன். நானே அதுக்கு ப்ரொடியூசர் ஆகி அடுத்தது பண்ண போகிற எந்த கதையை அந்த மாதிரி மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை பொசிஷன் பண்ணோம். நான் நினச்ச மாதிரி அந்த படம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துச்சு. ஸோ அந்த படம் இன்றைக்கி அவ்வளோ தூரம் போனதுனால அடுத்த அந்த கதைகளில் ஒரு 4-5 கதைகளும் 2 கதையை சூஸ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இந்த கதை அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், இந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு போர் அடிக்காமல் பார்ப்பாங்களா, இது 2 விஷயம் தான். இது 2 விஷயத்தை நம்ம ஒரு கால்குலேஷன் தான். இது நம்ம கெஸ் பண்ணுற எல்லாமே நடக்கும்ன்றதும் கிடையாது, நம்ம கால்குலேஷன். அது ஒர்க் அவுட் ஆகும்போது ஓகே நான் சூப்பராக பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். ஒர்க் அவுட் ஆகலனா வந்து அப்பயும் நம்ம தான் ஏற்றுக்கணும். ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணலன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிடுறோம், ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணுன்றது. ப்ளஸ்ஸோ மைனஸோ we have to accept. இந்த விஷயம் எனக்கு நீங்கள் பேசும்போது தோணுச்சு. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் யூஜி காலேஜ் படிக்கும்போது படம், அந்த படம் ரிலீஸ் ஆனது எனக்கு தெரியாது, டு பி ஃப்ராங்க். இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியாது. பட் எல்லாரும் பசங்கள்லாம் கட் அடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு படத்துக்கு போனோன்னே இந்த படத்தோட போஸ்டர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி போய் பார்த்தோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதில் அது மேக்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு கான்செப்ட் வரும். அதான் கிளைமேக்ஸ். அந்த ஒரு 20 மினிட்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே அந்த தேட்டர் சிரிச்சிச்சு. நான் அங்கே போயிட்டு காலேஜில் சொல்லி அடுத்த நாள் இன்னொரு கிளாஸ் கட் அடிச்சு அந்த படத்தெல்லாம் போய் பார்த்தாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு படத்தை பற்றி பேசும்போது. பரவாயில்ல பாருங்க. பட் அந்த படம் நிறைய பேருக்கு போய் சேரல. அந்த வருத்தம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு படம் நல்லா இல்லை, அந்த படம் போய் சேரலாம் கூட நம்ம ஓகே டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே படம் ஒழுங்காக பண்ணல, போய் சேரலன்னும் போது நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் நல்லா பண்ண படத்தை போய் சேரல அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம நடிக்கிறது தொழில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து 4 பேருக்கு தெரியணும். அதான் வியாபாரம். இங்கே தெரிஞ்சதான் வியாபாரம். அது இல்லைன்னும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நடக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் இது உங்கள் 2 பேருக்குமே இது காமனான ஒரு கொஷின் தான். ஒரு டிவிலேருந்து இங்கே வரோம். சேலஞ்சஸ் 2 விதமாக இருக்கும். ஒன்று பர்சனலாக உங்ககிட்ட இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். தென் ஃப்ரம் த அவுட் சைட் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தீங்க ஃப்ரம் டிவி டு? எனக்கு அந்த மாதிரிலாம் லைக் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். ஈவன் தோ நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. நீங்கள்லாம் வந்து படம் பண்ணுறீங்களா, சீரியல்லேருந்து போய் நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க, அது நிறைய பேர் சொல்லுவாங்க தான். பட் இது வரைக்கும் வரதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். லைக் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இல்லை வரைக்கும் வரதே ஒரு பெரிய விஷயம். அது நான் வந்து ஒரு வெற்றியாக நினைப்பேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. சரி அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, எதுக்காக வந்து போராடுறாங்கன்றது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது நான் நம்புகிறேன். சொல்லிட்டுறவங்க எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். டிவிலேருந்து நடிக்க வரணும் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. நம்மளுக்கு வாய்ப்பு தரவங்க நம்மளை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ நான் வந்து நடிக்க வரணும்னு நினைக்கும் போது வந்து உடனே சான்ஸ் கேட்டு போல ஒரு ஷோரீல் ஒன்று பண்ணேன். அந்த ஷோரீலுக்கு நான் வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணேன். ஒரு படத்தோட ட்ரெய்லர் கட் முன்னாடியே பண்ணேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு இங்கே, ஸ்டிச்சஸ்லாம். ஸோ நம்ம அதெல்லாம் கோத்ரூ பண்ணோம். நம்மளை ஒரு ஆங்கராக இருந்து ஒரு ஆக்டராக மாற்றுறதுக்கு, நம்ம மோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் வாயில் சொன்னால் மட்டும் நம்ப மாட்டாங்க.
ஏன்னா விஷுவல் மீடியமில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணும். அப்போ நான் ஷோரீல் பண்ணி காமிச்சப்போ தான் எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் அந்த ஷோரீல் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே தான் அவரோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த ஒரு 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு கடைசியில் காவல்துறை நண்பன் படம் அவர் பார்க்கும்போது ப்ரெசென்ட் பண்ண வந்தார். ஸோ நம்ம எங்கேயோ என்றைக்கோ எடுக்கிற ஒரு எஃபர்ட் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம போடுற ஒரு இன்புட்டும் நம்மளுக்கு அன்னைக்கு வந்து பெருசாக யூஸ் ஆகாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பண்ணுற வேலையே நம்ம சின்சியராக நேசித்து உண்மையாக பண்ணால் உடனே சக்ஸஸ் வராது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அது என்றைக்குன்னு தெரியாது, ஆனால் அதை நோக்கி போகணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாட் எவர் என்ன அது பாலிடிக்ஸாக வந்தாலும் நெகட்டிவிட்டி எவ்வளோ கேள்விப்பட்டாலுமே நிறைய பேர் விட்டும் போயிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பார்த்து ஒருத்தர் வந்து உனக்கு ஆங்கரிங் வராது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை நம்பல, அவரை நம்புறீங்க. நம்மளை நம்பணும்னா விட்டு போக மாட்டோம். எனக்கு வரும், அன்னைக்கு வரலனா கூட இதை நான் வர வச்சு காட்டுவேன் அப்படின்னு இருக்குல்ல, நம்மளோட இன்புட் தானே. நம்மளை எப்படி மோல்ட் பண்ணிக்கிறோமோ அப்படி தான். ஈவன் காவல்துறை நண்பன் ப்ரொடியூசர் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போனப்போ எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, இந்த படம்லாம் எடுக்கவே முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டேஸில் முடிக்கவே முடியாது, இந்த படம்லாம் வந்து கண்டிப்பாக வந்தாலுமே ஓடாது, இந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்க, இவ்வளோ நெகட்டிவிட்டி தான் வந்தது. அதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாளே கம்பெனி ஆரம்பித்து போய் படத்தை ஷூட்டிங் ஆரம்பித்து நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணோம். சின்சியர் எஃபர்ட் போட்டோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடந்தது. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார், வெற்றிமாறன் சார் உள்ளே வந்தார், படம் ரிலீஸ் ஆச்சு, அவார்டு வாங்குச்சு, சேட்டலைட் பிஸ்னஸ் எல்லாமே ஆச்சு. அப்போ என்ன நான் அந்த ப்ரொமோஷனே இருந்துச்சு. அப்போ என்ன நான் அந்த இடத்துல நான் வந்து என்ன நம்பினேன், என் கட்ஸை நம்பினேன், இது நடக்கும் அப்படின்னு நம்பினேன். சின்சியர் எஃபர்ட் போட்டால் நடக்கும், அந்த விஷயம்தான். ஓகே ப்ரோ, இப்போ உங்களோட நெக்ஸ்ட் படம் முஸ்தபா சதீஷ் ப்ரோவும் இப்போ ஹீரோ ஆகிட்டு வராரு. அதில் எப்படி ரோல் இருக்கும்? 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ அப்படியா இல்லை எப்படி? இல்லை அது படம் வரும்போது தெரியும், ப்ரொமோஷன்ஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே, அது கான்ட்ராஸ்டாக இருக்கும். 2 பேருமே ரெகுலராக பண்ண விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணியிருப்போம். ஓ, ரெகுலராக இப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டாக அதில் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயம் இருக்கும். அது கண்டிப்பாக பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு. ஷூட் டேஸில் டக்குன்னு சொல்லணும், யாராவது ஒருத்தவங்க வேணால் சொல்லலாம். ஷூட் டேஸில் ரொம்பவே எமோஷ்னலாக இல்லை ரியலாக ஏதாவது ரொம்ப ஆஃபுல்லாக ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட்டை டக்குன்னு சொல்ல முடியுமா? எமோஷ்னலாக எதுவும் நடக்கல. ஏன்னா நான் இது ஹிஸ்ட்ரி பேஸ்டா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஊருக்கு போயிருப்பீங்க, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கேட்டேன். ஏதாவது அந்த மாதிரி நிறைய இருக்கு. லைக் அங்கே இருக்காங்க நிறைய பேர் வந்து எங்களை வந்து பார்க்க வருவாங்க இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது பெருசாக இருந்தது, பெரிய விஷயமா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நான் சென்னையில் அவ்வளோ பேர் நம்ம மீட் பண்ணுறதில்ல, ஊர் சைடு போனால் தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியுது, இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்கன்றது. ஸோ அப்போது நிறைய பேர் வந்தாங்கல்ல, அப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா எங்கள் வீட்லேயுமே பார்ப்பாங்க ராஜாராணி 2. ஸோ ஊர் சைடு நீங்கள் போய் பண்ணும்போது அங்கிட்டலாம் போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதை வச்சு யாராவது கலாய்ப்பாங்களா அங்கே செட்டில்? இதோ அப்போ கொஞ்சம் என்னை விட இவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். அப்போ என்னை விட சீனியர் ஆர்டிஸ்ட்னா என்னை விட இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள்லேருந்து இருக்காங்க, என்னை விட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களும் முன்னாடி என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா இவங்களோட ஃபஸ்ட்டு இவங்களோட படம் அந்த காவல்துறை சொன்னீங்கல்ல, அது நான் பார்த்ததே இல்லை. இவங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு இவங்க இவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்களே, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் The most funniest moment ஏதாவது ரீடேக் அது வந்து நிறைய இருக்கு. இவங்க வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட், நிறைய இருக்கு அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா எங்களோடது வந்து ஒரு 5 பேர் இருப்போம், நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இவங்க மட்டும் தனியாலாம் இருப்பாங்க. ஸோ நாமெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா இவங்க வந்து ஷார்ட் முடிச்சுட்டு இவங்க வந்து வருவாங்க. ஸோ நிறைய இருக்கு அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ். இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எது? நந்திவர்மன் கேரக்டர் தான், சுரேஷ் சார். அதை தாண்டி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? இப்போ போஸ் வெங்கட் சார் ஒன்று பண்ணியிருக்காரு, நிழல்கள் ரவி சார், அது மாதிரி கேட்டேன். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இல்லை, இதில் இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கும் கேரக்டர்ஸா. ஓகே, ஸோ அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மெயின் கேரக்டர்ஸாக எங்களை லீட் கேரக்டர்ஸை தாண்டி ஒரு 4-5 பேர், அவங்க எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க எல்லா கேரக்டரும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகே.
டிசம்பர் 29 இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.